TRB PG Mathematics. Admission and classes going on. Contact 883-803-7215. C of x என்ன அர்த்தம்? இந்த நோட்டேஷனுக்கு என்ன அர்த்தம்? Complex polynomials. Very good. Complex polynomial in எத்தனை வேரியபிள்ல? Only one variable இல்லையா? ஆனா ஒரு வேரியபிள் தான் இருக்கணுமா? இல்ல எத்தனை வேரியபிள் வேணாலும் இருக்கலாம்ல. நம்மளே பாக்குறோம் இல்லையா? காம்ப்ளெக்ஸ் பாலினாமியல்ஸ் இன் ஒன் வேரியபிள், அதாவது ஒன் வேரியபிள் எக்ஸ். இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ணலாம்னா டூ வேரியபிள்ஸ்க்கு எழுதலாம். அதான் இந்த நோட்டேஷன் சி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் பாலினாமியல்ஸ் இன் டூ வேரியபிள். நீங்க எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். டூ தான் இருக்கணும்னு கிடையாது. வி கேன் எக்ஸ்டெண்ட் இட். டூ வேரியபிள்ஸ், த்ரீ வேரியபிள்ஸ், இப்படி போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? சரி, இதான் அந்த இதோட மீனிங். இப்போ நான் சொன்னது இதோட மீனிங். இப்போ பாருங்க, கன்சிடர் த ஐடியல் ஐ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் கமா ஒய். அதாவது இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னையும் ஒய்யையும் ரெண்டையும் சேர்த்து ஜென்ரேட் பண்ற ஐடியல். அந்த ஐடியலோட பேர் வந்து ஐ. இதான் அதோட அர்த்தம். நான் இதோட மீனிங்கை நான் எழுதுறேன். நான் இந்த கொஸ்டினை முடிச்சு நான் உங்களுக்கு நான் எழுதுறேன். இப்படி ஒரு ஐடியல் கொடுத்துட்டாங்க. எந்த பாலினாமியல் ரிங்லனா சி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ட்ரூ. எது ட்ரூன்னு கேட்குறாங்க. ஒரே விதமாக தான் இந்த ஐயை பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஐ வந்து மேக்சிமல், இல்லைன்னா ஐ வந்து பிரைமல். பிரைமா இருக்கும், மேக்சிமலா இருக்காது. மேக்சிமலா இருக்கும், பிரைமா இருக்காது. ரெண்டுமே இருக்காது. இவ்வளவுதான் மொத்த கொஸ்டின், இவ்வளவுதான். சரி, இப்போ இந்த ஐயோட நோட்டேஷன் என்ன அர்த்தம், என்ன சொல்ல வராங்க ஐனா? நம்ம லீனியர் அல்ஜிப்ராவில் ரெண்டு வெக்டார் கொடுத்துட்டு லீனியர் காம்பினேஷன் எப்படி போடுவீங்க சொல்லுங்க? x squared plus 1 plus iy. ஒரு ஸ்கேலார் போடுவோமா? அந்த ஸ்கேலாருக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஐ போடக்கூடாது. எந்த ரிங்ல இருந்து எடுக்கிறோமோ அங்க இருந்து ஒரு பாலினாமியல் போடணும். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பிளஸ் இன்னொரு பாலினாமியல் ஜி ஆஃப் எக்ஸ் இன்டூ ஒய். சாரி, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஏன்னா ஜென்ரல் ஃபார்மெட் இல்லையா? இங்க வந்து ஒய் போட்டுக்கோங்க. ஜென்ரலா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன்டூ ஒய். இந்த கலெக்ஷன் இருக்கு இல்லையா? வேற எஃப் அண்ட் ஜி எங்க இருக்குன்னா சி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ல இருக்கும். இந்த கலெக்ஷன் தான் இந்த ஐடியல். ஓகேவா? ஆக்சுவலா இது நமக்கு உங்களுக்கு தெரியுன்றதுக்காக சொன்னேன். நம்ம ஆன்சர் கொஞ்சம் வேற மாதிரி பண்ண போறோம். இதான் மீனிங். அங்க ஸ்கேலார் போடுறதுக்கு பதிலா இங்க நமக்கு எது அந்த ஹோல் ரிங்கு, எந்த ரிங்ல இருந்து இந்த ஐடியலை பத்தி பேசுறாங்களோ அதுல இருந்து ஜென்ரலா ஒரு பாலினாமியல் எடுத்து போட்டுட்டு காம்பினேஷன் போட்டு விட்டுருங்க. சிம்பிளா நீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டையும் லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, நம்ம ட்ரை பண்ணுவோம். நமக்கு என்ன தெரியுமோ அதுல இருந்து ட்ரை பண்ணுவோம். பிரைம் ஐடியலுக்கு டெஃபினிஷன் என்ன? பிரைம் ஐடியலுக்கு ஏபி, அதாவது ஏ இன்டு பி, அதாவது ரெண்டு எலமெண்ட் ப்ராடக்ட் பண்றேன். ப்ராடக்ட் மீன்ஸ் அந்த ஆப்ரேஷன், ஏதோ ஒரு ஆப்ரேஷன், செகண்ட் ஆப்ரேஷன். இப்படி இருந்தா நமக்கு எப்படி இருக்கணும்? எய்தர் ஏ பில இருக்கணும், ஆர் பி வந்து பில இருக்கணும். டெஃபினிஷன் கரெக்டா? பிரைம் ஐடியலோட டெஃபினிஷன் கரெக்ட் தானே? இதானே பிரைம் ஐடியலோட டெஃபினிஷன். ப்ராடக்ட் வந்து அந்த ஐடியல்ல இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒன், ஆர்னு ஒன்று நீங்க என்ன நினைக்கக்கூடாதுன்னா கண்டிப்பா ஒண்ணுதான் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒன். இந்த இடத்துல ரெண்டுமே கூட இருக்கலாம். ஓகேவா? சரி, இப்ப பாருங்க நான் என்ன செய்யறேன்னா, சரி இப்ப நான் வந்து பிரைம் ஐடியல் இல்லைன்னா எப்படி காமிக்கணும்? அப்படி சொல்லுங்க. பிரைம் ஐடியல் இல்லைன்னு காமிக்கணும். என்ன பண்ணணும்? ஏபி இருக்குன்னு சொல்லிட்டு அதுல எதுவுமே ஏயும் இல்ல பி இல்ல. நான் எழுதுறேன் கரெக்டான்னு பாருங்க. ஏ டஸ் நாட் பிலாங் டு பி, பி டஸ் நாட் பிலாங் டு பி, பட் ஏபி பிலாங்ஸ் டு பி. கரெக்டா? இப்படி சொன்னோம் அப்படின்னா பி இஸ் நாட் a prime ideal. கரெக்டா? நீங்க இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா போதும். இருக்குன்னு ப்ரூவ் பண்றதுதான் ஜென்ரலா ப்ரூவ் பண்ணணும். இல்லைங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா போதும். சரியா? உங்களால ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுதா? ட்ரை பண்ணி பாருங்க. இதான் ஐடியல். இந்த மாடல்ல இருக்கும்.
எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னோட மல்டிபிளா இருக்கும், இல்லைன்னா ஒய்யோட மல்டிபிளா இருக்கும். வேற எதுவுமே அங்க இருக்காது. அதாவது அர்த்தம். ஓகேவா? சரி, இப்ப பாருங்க. எக்ஸ் பிளஸ் ஐ இந்த ஐல இருக்குமா இருக்காதா? இருக்காது. எக்ஸ் மைனஸ் ஐ இந்த ப்ராக்கெட் கூட தேவையில்லை, தேவை போடுறோம். இதுவும் ஐல இருக்காது. ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்க. வாட் இஸ் எக்ஸ் பிளஸ் ஐ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐ? x square plus 1. X square எக்ஸ் plus 1. ஸ்கொயர் பிளஸ் ஒன் இது ஐல இருக்குமா? பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் அது பாருங்க, ஜென்ரேட் பண்றதுலயே அது இருக்கு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னோட மல்டிபிள் தானே. இதுல எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஒன் போட்டுக்குங்க, ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஜீரோன்னு போட்டுக்குங்க. இந்த இது வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் வந்துடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் ஐல இருக்கு, ஆனால் எக்ஸ் பிளஸ் ஐயோ எக்ஸ் மைனஸ் ஐயோ அதில் இல்லை. ஸோ ப்ராடக்ட் உள்ள இருக்கு, தனித்தனியா இல்லை. அது பத்தி சிம்பிளைஸ் இந்த ஐ வந்து என்ன கிடையாது, ஐ இஸ் நாட் எ பிரைம் ஐடியல். சரி, இப்போ ஆன்சர் என்ன பண்ணலாம்? இப்போ செகண்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணு. நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம பிரைமை பத்தி தான் செக் பண்ணிருக்குமே தவிர மேக்ஸிமலுக்கு இன்னும் செக் பண்ணல. கரெக்டா சொன்னாங்க, பிரைம் ஐடியல் இல்ல. ஆனா இங்க எங்கெல்லாம் பிரைம்னு இருக்கோ அதைத்தான் நீங்க இப்போதைக்கு எலிமினேட் பண்ணணும். பி எலிமினேட் பண்ணிடலாமா? ஏன்னா ஐ இஸ் பிரைம் கொடுத்துருக்காங்க. வேற ஃபோர்த் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன்ல நெய்தர் தானே எலிமினேட் பண்ண முடியாது. அப்ப இப்போதைக்கு ஒன்னதான் எலிமினேட் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இப்போ இந்த சி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு இருக்கு இல்லையா, இது காமுடேட்டிவ் ரிங் வித் யூனிட்டியா? பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னுங்கிறது தான் மல்டிப்ளேட்டிவ் ஐடென்டிட்டி. ஏன்னா இங்க செகண்ட் ஆப்ரேஷன் வந்து ஆர்டினரி ப்ராடக்ட் தான், அதாவது பாலினாமியல்ஸை வந்து ப்ராடக்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். அப்போ ஒன்று யூனிட்டி இருக்கும். காமுடேட்டிவா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ்னாலும் ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னாலும் ஒன்று தானே. அப்போ இட் இஸ் அ காமுடேட்டிவ் ரிங் வித் யூனிட்டி. கரெக்டா? நான் லாஸ்ட் கிளாஸில் சொன்னேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. காமுடேட்டிவ் ரிங் வித் யூனிட்டியில் எவரி maximum rate எவரி மேக்ஸிமல் ஐடியல் இஸ் பிரைம் ஐடியல். கரெக்டா? இங்கே நான் எழுதுறேன், in a commutative ring with unity. CRU na commutative ring with unity, every maximal ideal is prime. உங்களுக்கு டவுட் வரும், சார் நீங்க பிரைம் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்கன்னு. ஒரு நிமிஷம் இருங்க. எவரி மேக்ஸிமல் ஐடியல் இஸ் பிரைம், இதுதான் அந்த ரிசல்ட், இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் நான் சொன்னேன். சரியா? சரி, சப்போஸ் இதுல ஆப்ஷன் ஏ ட்ரூவா இருக்குன்னா என்ன வரும்? அதாவது ஆப்ஷன் ஏ பாருங்க, ஐ இஸ் அ மேக்ஸிமல் ஐடியல் இருக்கா? அப்ப என்ன வரும்? மறுபடியும் பிரைம் ஐடியலா மாறிடும். ஆனா நம்ம என்ன காமிச்சிட்டோம்? அப்ப நாட் பிரைம் ஐடியல். அப்ப இது இப்படி இருக்க வாய்ப்பு இல்லையா? மேக்ஸிமல் ஐடியலா இருக்க சான்ஸ் இல்லையா? ஏ எடுத்துடலாமா? சியும் பாருங்க மேக்ஸிமல் ஐடியலா இருக்கா? எடுத்துடலாமா? அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? இது மட்டும். ஓகேவா? அது பாருங்க, அந்த ரிசல்ட்டை நம்ம எப்படி ரிவர்ஸ்ல எப்படி யூஸ் பண்றோம். இந்த காமுடேட்டிவ் ரிங் வித் யூனிட்டி எவரி மேக்ஸிமல் ஐடியல் இஸ் பிரைம். அப்ப பிரைமா இல்லைன்னா நாட் மேக்ஸிமல். நாட் பிரைம் இம்ப்ளைஸ் நாட் மேக்ஸிமல். கொஞ்சம் அப்படி நம்ம யோசிச்சுக்கிறோம். யோசிச்சு கொஞ்சம் கரெக்டா அதை நமக்கு அப்ளை பண்ண தெரியணும். நம்ம இதெல்லாம் படிச்சிருப்போம், நம்ம அதாவது இந்த ட்ரூத் டேபிள்லாம் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? இப்படி ஒரு ரிசல்ட்லாம் படிச்சிருப்பீங்களா? P implies Q இப்படின்னு ஒன்று இருக்கும். இதுக்கு ஈக்குவலண்ட் என்னது? நாட் P implies not Q. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ரிசல்ட். அந்த ரிசல்ட் தான் ஆக்சுவலா இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். கரெக்டா நான் சொல்றது? மேக்ஸிமல் இம்ப்ளைஸ் பிரைம், அப்போ நாட் பிரைம் இம்ப்ளைஸ் நாட் மேக்ஸிமல். கரெக்டா? இந்த ரிசல்ட்டை தான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நம்ம என்னன்னா சாதாரணமாக வந்து இந்த பேப்பர் 12லேயே கூட இருந்திருக்கும், அல்லது காலேஜ் லெவலில் இருந்தால் டீச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், மார்க் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுலேயும் இந்த ட்ரூத் டேபிள் போடுறதுலாம் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். பட் இந்த ரிசல்ட்டு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இப்போ நான் சொன்னது இதை வச்சு தான். ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நோட் பண்ணிங்க. லாஜிக்கில் இது ரொம்ப முக்கியமான விஷயம்.
ரைட். வேற இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ரைட். கொஞ்சம் நம்ம பார்த்ததை ரீகால் பண்ணுற மாதிரி டக் டக்குன்னு சொல்கிற மாதிரி இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. Which of the following polynomial is primitive? B. நீங்கள் இந்த ப்ரிமிட்டிவ் அப்படின்னு ரீட் பண்ணி முடிச்ச உடனே மைண்டில் என்ன ஞாபகத்துக்கு வரணும்னா கண்டென்ட் 1 அப்படின்னு ஞாபகத்துக்கு வரணும். நீங்கள் படிக்கும்போது நம்ம அப்படி தான் படிக்கணும். கண்டென்ட் ஒன்று என்ன ஞாபகத்துக்கு வரணும்னா ஜிசிடி ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட் அந்த மாதிரி, அல்லது ப்ரிமிட்டிவ் சொன்னாலே ஜிசிடி 1 அப்படி ஞாபகத்துக்கு வரணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 4 6 2 எல்லாத்தையுமே டிவைட் பண்ணுற மாதிரி அட்லீஸ்ட் 2ஆவது இருக்குது. அப்போ ஜிசிடி 1 வரக்கு சான்ஸே இல்லை. செகண்ட் ஆப்ஷனில் 6 இருக்குது 2 இருக்குது, இந்த ரெண்டையும் 2 டிவைட் பண்ணும். ஆனால் இந்த 3 வரும்போது 1 தான் வரும். இப்போதைக்கு நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன், அல்லது இப்போ சூஸ் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 6 9 3 எல்லாத்தையுமே 3 டிவைட் பண்ணும். அப்போ ஜிசிடி கண்டிப்பாக 1 வராது. இங்கே எல்லாமே ஈவன் நம்பர்னாலே ஜிசிடி 1 வராது. முடிஞ்சு போச்சு. மீதி இருக்கிறது இதுதான், அவ்வளோதான். ரைட். இந்த கொஸ்டின் பாருங்க. Which of the following is a UFD but not a PID? UFD னா என்னது? யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன். இந்த 4ல் எது யூஎஃப்டியா இருக்கும் ஆனால் பிஐடியா இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே பாலினாமியல் ரிங், ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுத்துருக்க எல்லாமே பாலினாமியல் ரிங்கு, சும்மா ஆர்டினரி ரிங் கிடையாது. சரியா? இதுக்கு நான் போன கிளாஸ்ல சொன்ன ஒரு ரிசல்ட் தெரிஞ்சா போதும், ஆன்சர் பண்ணிடலாம். சொல்ல முடியுமா அதை யாராவது? ஒரே ஒரு ரிசல்ட் தெரிஞ்சா போதும். நான் இம்பார்ட்டன்ட் அது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கேன். இன்னைக்கும் டிஸ்பிளே பண்ணேன். ஆறு வந்து ஃபீல்டா இருந்துச்சுன்னா என்னென்ன சொல்லலாம்? அதை வச்சு சம்ம முடிச்சிடலாம். யோசிச்சு பாருங்களேன். நம்ம இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுன்னா, ஐயோ எல்லாத்த பத்தியும் தெரியணுமே, இது எதாவது பிஐடி எது இஎஃப்டி எப்படி நம்ம ஞாபகிக்கிறதுன்னு தோணும். இங்க கொஸ்டினே என்னன்னா, நமக்கு அந்த லிங்க் தெரியுதா, நமக்கு அந்த ரிலேட் பண்ண தெரியுதா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த ரிசல்ட் பாருங்க. இப்போ நம்ம இதை எழுதின உடனே என்ன பண்ணிக்கலாம்னா, இஃப் ஆறு இல்லைன்னா எஃப்னு கூட வச்சுக்கிறேன். ஏன்னா ஆறுனா இந்த ஆறு மாதிரி தெரியும், அதனால எஃப்னு வச்சுக்கிறேன். இந்த எஃப்ங்கிறது ஃபீல்டா இருந்துச்சுன்னா, எஃப் இஸ் அ ஃபீல்டு இருந்துச்சுன்னா, இதுக்கு கரஸ்பாண்டிங்கான பாலினாமியல் ரிங் இது என்னவா இருக்கும்? ஈடியா இருக்கும். கரெக்ட் தானே? ஈடியா இருக்கும். சரிட்டா? ஈடியா இருந்தாலே என்னவா இருக்கும்? பிஐடியா இருக்கு சார். பிஐடியா இருக்கும். பிஐடியா இருந்தா என்னவா இருக்கும்? யூஎஃப்டி. ஞாபகம் இருக்கா? அல்பபெடிக்கல் ஆர்டர் இல்லையா? எஸ் சார். அல்பபெடிக்கல் ஆர்டர். இன்னும் ஒரு ட்ரிக் வேற சொன்னேன். 5 இது 16வது எழுத்து, 5 + 16 இது 21வது எழுத்து. கரெக்டு தானே? இப்போ ஆன்சர் பண்ணுங்க. இதில் எது ஃபீல்டு? ஆறு ஃபீல்டா? செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். இந்த ஆறுங்கிறது செட் ஆஃப் ரியல் நம்பர். வெறும் ஆறு வந்து ஃபீல்டு. கரெக்டு தானே? வெறும் ஆறு வந்து ஃபீல்டு. அப்போ ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து இஎஃப்டி பிஐடியா இருக்குமா இருக்காதா? நீ பிஐடி மட்டும் கூட பாருங்க, ஏன்னா நாட்டு பிஐடி தானே கேட்டிருக்காங்க. நீங்க இதை மட்டும் பார்த்தா கூட போதும். ஆர் ஆஃப் எக்ஸ் இஸ் a PID. ஆர் ஃபீல்டுன்னு இருக்கிறதுனால which implies ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து பிஐடி. இப்படி ஏதாவது இருக்குமா? யூஎஃப்டியா இருந்து பிஐடியா இல்லாமல் இருக்குமா? அதான் அவங்களே கேள்வியை கேட்டிருக்காங்க. சரி, இதை வச்சு மீட் பண்ணிடலாம்ல. கரெக்டாக தானே? எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க பிஐடியா இருக்கக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் நமக்கு இது வந்து என்னவா இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த இது வந்து இந்த ஆறு என்னவா இருக்குன்னா பிஐடியா தான் இருக்குது. எலிமினேட் பண்ணிடுங்க. நாட்டை பிஐடின்னு கேட்டிருக்காங்க. பட் இங்கே பிஐடியா இருக்குது, மறந்துடக்கூடாது. கன்ஃபியூஸ் ஆயிடும். நாட்டுன்னு இருக்கு, ஆக்சுவலாக இது ட்ரூ, ஐ மீன் இது பிஐடி, அதனால எடுத்தாச்சு. சிமிலர்லி சிங்கிறது ஃபீல்டா? அப்போ சி ஆஃப் எக்ஸ் என்னவாயிரும்? பிஐடி ஆயிரும். கியூங்கிறது ஃபீல்டா? அப்போ கியூ ஆஃப் எக்ஸ் என்ன ஆயிரும்? பிஐடி. இதே எலிமினேட் பண்ணியாச்சு. அப்போ மீதி இருக்கிறது ஒன்னே ஒன்று தான். ஓகேவா? இந்த இஜட் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம ஆக்சுவலாக ஏற்கனவே யூஎஃப்டிக்கு எக்ஸாம்பிளாக பார்த்துருக்கோம். அதாவது யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன். இதில் இருக்கிற பாலினாமியலை
பிரித்து எழுதணும்னா யூனிக்காக எழுத முடியும். ஓகேவா? சரி, இது ஏன் பிஐடி இல்லைங்கிறதுக்கு நான் ஒரு ஐடியல் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஐடியல், இப்படி ஒரு ஐடியல் எடுத்துக்கிறோம். ஐன்னு பேர் வச்சுக்கிறேன். எப்படி ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னா 2,x வச்சுக்கோங்க. 2,x. பிஐடினா என்னது? டெஃபினிஷன் ரீகால் பண்ணுங்க. வாட் இஸ் பிஐடி? Generated by single element. எவரி ஐடியல் இஸ் ஜென்ரேட்டட் பை சிங்கிள் எலமெண்ட். எவரி ஐடியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அந்த டொமைனில் இருக்கிற எந்த ஐடியல் எடுத்தாலும் ஜென்ரேட்டட் பை சிங்கிள் எலமெண்ட்டாக இருக்கணும். ஆனால் இந்த ஐடியல் பாருங்கள் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 2,xன்னு 2 எலமெண்ட் இருக்குது. சரியா? இங்கே ஃபுல்லாக கூட நான் எழுதிடுறேன். ஐடியல் i = 2,x எங்கே இருக்குன்னா ஆஃப்னு எழுதுகிறோமா? ஐடியல் ஆஃப் இல்லை ஐடியல் இன். ஓகே தான், ஐடியல் இன் இஸ் ஆஃப் எக்ஸ். பட் இட் இஸ் ஜென்ரேட்டட் பை மோர் தென் 1 எலமெண்ட். அப்போ இது வந்து என்ன கிடையாது? நாட் அ பிரின்சிபல் ஐடியல். அவ்வளோதான். ஐ இஸ் நாட் ஏ. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டீங்கன்னா போதும். ஐ திங்க் இதே மாதிரி ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேணாம். இப்படி நீங்கள் ட்ரை பண்ணால் போதும். ஆப்ஷன்ஸை வந்து மேக்ஸிமம் எலிமினேட் பண்ணிடலாம். சொல்லுங்கள். இந்த 5, 16, 21 இதுவா சார்? ஒன்றும் இல்லை சார், இது வந்து அல்பபெடிக்கல் ஆர்டரில் ஈங்கிறது 5th லெட்டர், பிங்கிறது 16th லெட்டர். இந்த 5 + 16 ஆட் பண்ணிங்கன்னா 21 வரும். 21ங்கிறது 21st லெட்டர் வந்து யூ. சும்மா அது இன்ட்ரெஸ்டாக இருக்கிறனால சொன்னேன் சார், வேற ஒன்றும் இல்லை. இது ஆக்சுவலாக இது அல்பபெடிக்கல் ஆர்டர் சார். இந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அல்பபெடிக்கல் ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இடி இம்ப்ளைஸ் பிஐடி இம்ப்ளைஸ் இஎஃப்டி. இது கொஞ்சம் கோயின்சிடென்ட்டாக 5 + 16 = 21 வருது. நான் சும்மா அதை போட்டு பார்த்தேன், யோசிச்சு பார்த்தேன், அதில் வந்துச்சு. நீங்கள் மறந்தாலும் இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்துடும் இல்லையா? அதுக்காக சொன்னேன், வேற ஒன்று. வேற இந்த நம்பருக்கும் இதுக்கும் ஒன்றும் ரிலேஷன் இல்லை. ரைட். இந்த 1-2 டெஃபினிஷன் மட்டும் பார்த்துருவோம். ஏன்னா அடுத்து நம்ம மூவ் ஆக போகிறது இந்த டாபிக் தான். A complex number is said to be an algebraic number if it is algebraic number. Algebraic number ஓட definition இது. Algebraic number ஓட definition. If it is algebraic over a field of, இதுதான் மாறி இருக்கும், over a field of real numbers, over a field of irrational numbers, algebraic over a field of rational numbers. அப்புறம் ஏதாவது ஒரு ஆப்ஷன் போடணுமேன்னு சொல்லிட்டு none of these. எது கரெக்ட்? ரேஷனல் நம்பர் சி. இது அல்ஜிப்ராய்க் நம்பரோட டெஃபினிஷனு. ஆன்சர் வந்து சி தான். இது டெஃபினிஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது. இதில் ஒரு விஷயம் கவனிக்கணும். நம்ம ஆக்சுவலாக அடுத்த டாபிக் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபீல்டு எக்ஸ்டென்ஷனாக வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ ஆறுங்கிறது ஒரு ஃபீல்டு ஏற்கனவே இருக்குது. இதை கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி இன்னொரு ஃபீல்டு நமக்கு தெரியும், சி இருக்கும் இல்லையா? அப்போ இந்த சிக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா எக்ஸ்டென்ஷன் ஃபீல்ட் ஆஃப் ஆர்ன்னு சொல்கிறோம். இப்போ நேச்சராக நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கணும், இதே மாதிரி ஏன் குரூப்பில் இல்லை, இதே மாதிரி ஏன் ரிங்கில் இல்லை? ரிங்கில் குரூப்பில் எங்கேயாவது எக்ஸ்டென்ஷன் குரூப் படிச்சிருக்கோமா? ரிங்கில் எங்கேயாவது எக்ஸ்டென்ஷன் ரிங்குன்னு வந்திருக்கா? அப்புறம் இங்கே மட்டும் ஏன் வருது இல்லையா? நம்ம அப்படி யோசிக்கணும்ல. சரி, இப்படி ஒரு ரிசல்ட் இருக்குல்ல, இமேஜினரி ரூட்ஸ் அக்கர் இன் பேர்ஸ்னு ஒரு ரிசல்ட் இருக்கா? இமேஜினரி ரூட்ஸ் அக்கர் இன் பேர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னவா இருக்கும்? அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ x²+1. அப்ப நான் வந்து இந்த ரூட்டை வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த ஃபீல்டுக்கு வெளியில ஒரு நம்பர் எடுத்துட்டு அந்த நம்பர் வந்து இந்த சின்ன ஃபீல்டு இருக்கு இல்லையா, அதுல இருக்க பாலினாமியல், ஐ மீன் அந்த ரியல் பாலினாமியலுக்கு ரூட்டா இருக்குமா இல்லையான்னு யோசிக்கிறேன். அதுக்கு தான் இந்த கான்செப்ட் இப்படி கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வர்றது? இப்போ நான் உள்ளுக்கே எடுத்துக்கிட்டா பிரயோஜனம் இல்லையே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஏன்னு ஒரு நம்பர் இங்கே எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஏங்கிற நம்பர் இதுக்கு ரூட்டா இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நான் சிம்பிளா என்ன பண்ணுவேன்னா x - a = 0ன்னு போட்டு போயிடுவேன். ஆனா இதே இது ஆறுக்கு வெளியில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரூட்டா இருக்குமா இல்லையாங்கிறத நான் செக் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த நம்பர், அந்த எலமெண்ட் பேர் வந்து அல்ஜிப்ராய்க் நம்பர்.
புரியுதா உங்களுக்கு? ஏன் வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டுன்னு ஒரு கான்செப்ட் தேவைப்படுது அப்படிங்கிறக்கா சொல்கிறேன். மற்ற குரூப்லாம் இல்லாமல் இங்கே ஏன் கொண்டு வராங்கன்னு. ஸோ அந்த இதுக்கு வெளியில் ஒரு எலமெண்ட்டை எடுத்துட்டு அந்த எலமெண்ட்டு வந்து உள்ள இதில் இருக்க பாலினாமியல், இந்த மாதிரி உள்ளே இருக்க பாலினாமியல் கோஎஃபிஷியன்ஸ் வந்து இதில் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து அது ரூட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து அடுத்த டாபிக். ஓகேவா? சரி, அதுக்கு நான் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். இந்த ரியல் நம்பர் இ இஸ் ஏ டேஷ் நம்பர், transcendental number, algebraic number, complex number with no real part, rational number. ங்கிறது நமக்கு தெரியும், approximately 2.7183 அப்படி போயிட்டே இருக்குமா? நீங்க என்ன ஒரு சில நினைப்பீங்கன்னா irrational நம்பர் எங்க சார், irrational நம்பர் ஆப்ஷனவே காணோம் அப்படின்னு நினைப்பீங்க. கரெக்ட் தானே? irrational நம்பர் கரெக்ட் தான். irrational நம்பரை ரெண்டா பிரிக்கிறான். எப்படி பிரிக்கிறான்னா, ஒன்று அல்ஜிப்ராய்க் நம்பர், இன்னொன்று வந்து டிரான்சென்டென்டல் நம்பர். இப்போ அல்ஜிப்ராய்க் நம்பர்னா என்ன அர்த்தம்னா, நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அதே தான் டெஃபினிஷன். ஒரு ரேஷனல் நம்பர்ஸ் கோஎஃபிஷியன்ட் இப்படி எழுதும். அல்ஜிப்ராய்க் ஓவர் ஏ ஃபீல்ட் ஆஃப் ரேஷனல் நம்பர்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு பாலினாமியல் அதோட கோஎஃபிஷியன்ஸ் வந்து ரேஷனல் நம்பராக இருக்கணும். அந்த பாலினாமியலுக்கு இந்த நம்பர் ரூட்டாக வந்துச்சுன்னா, ஐ மீன் ஆக்சுவலாக ஜீரோன்னு சொல்லணும், ஜீரோவாக வந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு பேர் அல்ஜிப்ராய்க் நம்பர். அப்படி அல்ஜிப்ராய்க் நம்பராக இல்லைன்னா டிரான்சென்டென்டல் நம்பர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக எப்படி சொல்லிடலாம். அப்போ irrational நான் ரெண்டாக பிரிச்சிடறேன், அல்ஜிப்ராய்க் நம்பர்ஸ் அண்டு டிரான்சென்டென்டல் நம்பர்ஸ். ஸோ இந்த இ வந்து எதில் சேரும் அப்படின்னா டிரான்சென்டென்டல் நம்பர். ஓகேவா? யாராவது சம் அல்ஜிப்ராய்க் நம்பர் சொல்லுங்க. இந்த பக்கத்துக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டோம். இ ஏதாவது ஒன்று ரெண்டு நம்பர் சொல்லுங்க. அல்ஜிப்ராய்க் ரேஷனல் எல்லாமே வரும்ல சார்? வெரி குட். ரேஷனல் நம்பர், ஆல் த ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் அல்ஜிப்ராய்க் நம்பர்ஸ். ரீசன்? ஆன்சர் கரெக்ட். ரீசன் பாலினாமியலோட ரூட்டா இருக்கிறது தானே சார் அல்ஜிப்ராய்க். ஓகே, இன்னும் கொஞ்சம் கிளியரா ஈஸியா சொல்லிடலாம். சரி, ஏதாவது ஒரு ரேஷனல் நம்பர் சொல்லுங்க. 2ன்னு ஒரு ரேஷனல் நம்பர் சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், நான் பாட்டுக்கு என்ன பண்ணிடுவேன், x - 2ன்னு எழுதிடுவேன். இது பாலினாமியலா, ரேஷனல் பாலினாமியலா? இதுக்கு 2 வந்து 0வா இருக்குமா? கரெக்டா? புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இது பாலினாமியல் வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட். இதுக்கு 2 வந்து ரூட்டா இருக்கு. அப்ப 2ங்கிறது என்ன நம்பர்? அல்ஜிப்ராய்க் நம்பர். சரியா? ஓகே. ரூட் 2ங்கிறது அல்ஜிப்ராய்க் நம்பரா டிரான்சென்டென்டல் நம்பரா? டிரான்சென்டென்டல் நம்பர். இந்த ஆன்சர் ரெண்டு விதமா சொல்றீங்க. ஏன்னா ரூட் உடனே இரேஷனல் நம்பர், அப்ப டிரான்சென்டென்டலா இருக்குமான்னு தோணும். ஓகேவா? இங்க பாருங்க, x² - 2 = 0. இதுக்கு என்ன ரூட் வரும்? பாலினாமியல் பாருங்க, பாலினாமியல் வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ் தானே. ரூட் 2 வருதா? அப்போ ரூட் 2 எங்கே சேர்க்கணும்? இங்கே சேர்க்கணும், அல்ஜிப்ராய்க்ல சேர்க்கணும். புரியுதா உங்களுக்கு அர்த்தம்? எல்லா ரேஷனல் நம்பரும் டிரான்சென்டென்டல் நம்பர் கிடையாது. ஓகேவா? சரி, அப்புறம் ஈயை மட்டும் எப்படி சார் டிரான்சென்டென்டல் நம்பர்னு சொல்றீங்கன்னா, நீங்க என்ன வேணாலும் ட்ரை பண்ணுங்க, ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்டை வச்சு எழுதி அதுக்கு இ வந்து சொல்யூஷனாக வர்ற மாதிரி உங்களால் பாலினாமியல் ஈக்குவேஷன் கொண்டு வரவே முடியாது. ரேஷனல் கோஎஃபிஷியன்ட், நான் கிளியராக சொல்கிறேன், கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து ரேஷனல் நம்பராக இருக்கணும், கொண்டு வரவே முடியாது. அதனால தான் இதுக்கு ஸ்பெஷல் நேம் கொடுத்து டிரான்சென்டென்டல்னு சொல்கிறோம். இ, பை இதெல்லாம் டிரான்சென்டென்டல் நம்பர்ஸ். x = √2 + √3 எடுத்துக்கிறோம். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறேன். √2 + √3 the whole square, அது a + b the whole square ஃபார்முலா போடுறேன். இப்போ மொதல் எடுத்தோடனே எனக்கு a² இருக்கும். ஐ மீன் √2 ஸ்கொயர் பண்ணோம்னா 2 வரும். a² + b² √3 ஸ்கொயர் பண்ணால் 3 வந்துடும். ப்ளஸ் 2ab போடுவோம். அப்போ 2 × ab, √2 × √3. இப்போ எனக்கு இது எல்லாமே ரேஷனல் நம்பராக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அப்படியே இந்த பூரா அந்த பக்கம் கொண்டு போயிடுவேன். ஸோ டிகிரி 2ன்னு சொல்லிடலாம். ஆனால் அகைன் வந்து எனக்கு இந்த மாதிரி வருது. அப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்னா, இதை நான் வந்து என்ன பண்ணுறது, எலிமினேட் பண்ணணும். ஐ மீன் ஸ்கொயர் ரூட்டை எலிமினேட் பண்ணணும், ஸ்கொயர் ரூட் இல்லாமல் ஆக்கணும். இப்போ அதுக்கு நான் மறுபடியும் என்ன செய்கிறேன்னா ஸ்கொயர் பண்ணுறேன். அதுக்கு ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பண்ணுறேன். இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிக்கிறேன். 2 + 3 5,
5 அந்த சைடு போகும்போது -5 மாறிடும். இப்போ x² - 5 = 2√6. இப்போ ஸ்கொயர் பண்ணணும். இந்த பக்கம் 5 வச்சுக்கிட்டே ஸ்கொயர் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி தான் ஸ்கொயர் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு இந்த பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. இப்படி இருந்தால் தான் √6 அது ஹோல் ஸ்கொயர் போடும்போது வெறும் 6 மாறிடும். இந்த √2 × √3ங்கிறது தான் √6. இந்த மாதிரி ரெண்டுமே ஸ்கொயர் ரூட்டாக இருந்தால் ரெண்டு நம்பரையும் உள்ள மல்டிப்ளை பண்ணி காமனாக ஸ்கொயர் ரூட் போட்டுடலாம். இப்போ இந்த பக்கம் மறுபடியும் a - b the whole square ஃபார்முலா போடுறோம். மேலே a + b the whole square போட்டோம். a - b the whole square. a² + b² - 2ab. x² the whole square x⁴ + 5² - 2 × x² × 5. இந்த பக்கம் என்ன ஆகுனா 2 √6 ஸ்கொயர் பண்ணுறேன். 2² வந்து 4ன்னு வந்துடும். √6 ஸ்கொயர் பண்ணோம்னா 6ன்னு வந்துடும். ஸோ 4 × 6. அப்போ நமக்கு இது சிம்பிளை பண்ணுறோம். இந்த பக்கம் 24 வரும். அதெல்லாம் சிம்பிளை பண்ணி முடித்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கொண்டு வரணும். இது ஒரு -10 x² வந்துடும். x⁴ அப்படியே தான் இருக்கும். இங்கே ஒரு 25 இருக்கும். இங்கே ஒரு 24 இருக்கும். இந்த சைடு வரும்போது 25 - 24 1ன்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துடும் நமக்கு. இப்போ இதில் டிகிரி என்ன இருக்குன்னா 4. அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 4. இப்படி கேட்டாலும் சரி, இந்த மாதிரி கேட்டாலும் சரி, ரெண்டுக்குமே ஒரு ஆன்சர் தான். இந்த ப்ராக்டிஸ் பண்ணுற மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 ஸ்கொயர் ரூட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது போகணும்னா 2 தடவை ஸ்கொயர் பண்ணி ஆகணும். ஆனால் அதே நேரத்தில் வந்து நீங்கள் 5 இந்த பக்கம் வச்சுட்டு ஸ்கொயர் பண்ணால் மறுபடியும் அது கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா அகெயின் வந்து ஒரு 2ab டேம் போடுவோம் இல்லையா, அது திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்க மாதிரி வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணணும். 9th சம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க.